ஹாய். நான் இன்றைக்கு வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னா, தன்னை திருத்து சமுதாயம் தானா திருந்து, எங்களை நாங்கள் திருத்தினா சமுதாயம் தானா திருந்தும் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதனால நான் சமுதாயத்தை பற்றி கதைக்க வரையில, நான் என்னை பற்றி தான் கதைக்க வந்திருக்கிறேன், என் பிள்ளையை பற்றி கதைக்க வந்திருக்கிறேன். என்னென்று பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னா, என்னோட பிள்ளைய நான் எப்படி வளர்ந்தனோ, சின்ன வயசுல இருந்து சுதந்திரமா இண்டிபெண்டா வளர்ந்தனோ, அதே மாதிரி நான் என்னோட பிள்ளையையும் அதிண்ட சொந்த காலில நிக்கிற மாதிரி அதை வளர்த்து விட்டுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நாங்க போகணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏனென்று பாத்தீங்கன்னா, இந்த உலகம், நாங்கள் வாழ்ற இந்த உலகம் வந்து கெட்டதன்னும் சொல்ல இயலாது, நல்லதன்னும் சொல்ல இயலாது, எல்லாம் கலந்த கலவையா இருக்குது. அப்ப நாங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த பிள்ளைய வந்து நாங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்தில் அது வாழ்றதுக்கு அந்த வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் நாங்க இந்த உலகத்தை விட்டு போகணும். அவ வந்து உண்மையிலேயே 11 வயசுல நான் அவளுக்கு சமைக்க சொல்லி கொடுக்குறேன், அவட வீட்டு வேலை செய்ய சொல்லி கொடுக்குறேன், அவ பிசினஸுக்குள்ள அவ கொண்டு வரேன். அது கூட சில எனக்கு கமெண்ட்கள் வந்துச்சு, பிள்ளைய படிக்கிற வேலையை பாருங்க, இந்த வேலையை பார்க்க வேணாம். சிலது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வந்து படிக்கிறது வந்து 24 மணித்தியாலுமே வந்து புள்ள படிச்சு கொண்டு இருக்காது. புள்ள படிக்கிற டைம்ல புள்ள படிக்குது, புள்ள விளையாடுற டைம்ல புள்ள விளையாடுது, புள்ள வேலை செய்யற டைம்ல புள்ள வேலை செய்யுது. நான் எந்த இதுல நான் நினைக்கிறேன், எந்த அறிவில நான் நினைக்கிறேன், புள்ள வந்து டிவி பார்த்துட்டு கேம் விளையாடி கொண்டு போன்ல யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த டைமுக்கு அதுல இருந்து வந்து இதுக்குள்ள அவ ஒரு வீடியோ செஞ்சாண்டா அவட மைண்டுக்கும் நல்லம், அவட ஃபியூச்சருக்கும் நல்லம், அவட அறிவும் வளரும் அண்டதுக்காண்டி நான் அந்த டைமைத்தான் நான் இதுல கொண்டு வந்து அவ பாவிக்க சொல்றேன். இப்ப போன்ல இருந்து விளையாடி ஒரு 2 hours வேஸ்ட் பண்றதை விட விளையாட்டும் தேவைதான் பிள்ளைக்கு. பட் அதோட அதுக்கு ஒரு லிமிட் டைமை வச்சுட்டு அந்த டைமுக்கு வந்து அவ வந்து இதுக்குள்ள வந்து எனக்கு சாரிக்கு ஹெல்ப் பண்ணினாவோ ஒரு வீடியோ செஞ்சாவோ அவட அறிவு வந்து கூடும், அவட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லம். ஃபியூச்சர்ல வந்து அவாவும் தன்னோட காலில சொந்த காலில தான் நிக்கிறதுக்கு வந்து ஒரு படிக்கல்லு, முதலாவது படிக்கல்லு நான் எடுத்து வைக்கிறதா நான் நினைக்கிறேன். வந்து இந்த படியில இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சம் தனக்கு என்ன விருப்பமா இருக்குதோ, தனக்கு என்ன பிடிக்குதோ அதுல அவ போகட்டும். பட் ஒவ்வொரு படிக்கல்லில அவ ஏத்தி விடுறேன், அவ எது விருப்பமோ அந்த பாதையை நோக்கி போகட்டும்னு சொல்லி. மற்றது பாத்தீங்களா, எல்லாமே நம்ம பாக்குற கண்ணில தான் இருக்குது. கேட்கல அதை என்ன நினைச்சு, இப்ப நான் இந்த புள்ள ஒன்று செஞ்சிச்சுதுன்னு சொல்லிச்சுன்னா அதை நான் கியூட்டானு நினைச்சு பார்த்தேன்டா, அது கியூட்டா தான் இருக்கு. இது என்ன இப்படி செய்யுதுன்னு பார்த்தா அது அப்படித்தான் விளங்கும். எல்லாமே எங்கட சிந்தனையில தான் இருக்குது. எங்கட சிந்தனை செயல்கள் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இது இருக்க பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சு நான் பகிர்ந்து கொண்டுட்டேன். நன்றி.